வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு சைட் டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்கிறது ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாகவே பண்ணிடலாம். எப்போவுமே சட்னி சாம்பார்னு பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி கப்பில் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருக்கேன். இது தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சிட்டு அந்த உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் எல்லாமே பொரிஞ்சிட்டு உளுத்தம்பருப்பும் செவந்து வந்துடுச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை லேசாக கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுன்னா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இந்த தக்காளி பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வர்றதுக்குள்ளே அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் துருவி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 6 முந்திரி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைக்கிற கேப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலேயே அரைச்சி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு அது கூடவே மிக்ஸி கப் அலசிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது திக்காக வச்சா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் நல்லா சேர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டேன். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்குது. இது நம்ம முந்திரி தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஒரு கொதி வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ கொதி வந்த பிறகு ஒரு 10 நிமிஷமாக கொதிக்க விட்டுருந்தேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஆறுச்சுன்னா லைட்டாக திக்னஸ் கொடுக்கும். கரெக்டான அளவில் இருக்கும். நமக்கு நல்ல சுவையான தக்காளி கடப்பா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.